நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த விஷயத்துக்காக அலைஞ்சு டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. எங்கெங்கேயோ பெட்டிஷன் கொடுத்து பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. இவங்களாவது ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இவங்க ரொம்ப தீவிரமான ஆளுங்க. அப்படியா? பொதுவாக பொதுநல வழக்குன்னா முன்ன வந்து நின்று முடிச்சு கொடுப்பாங்க. இது வரைக்கும் பல வழக்குகளை முடிச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க மேடம். வணக்கம். ஹலோ. இவர் தான் முகமது கௌசின், எங்கள் அசோசியேஷன் செக்ரட்டரி. தேங்க்ஸுங்க. இதுதான் மேடம் அந்த காலி கிரவுண்டில் கார்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு சொன்னேனே, அதோட ஃபோட்டோ. மேடம், தெருவில் நடக்கக்கூட முடியல, குழந்தைங்க விளையாடுறதுக்கு கூட இடம் இல்லை. இதை பற்றி நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆனால் ரொம்ப திமிரா பேசுகிறாங்க மேடம். அதான் ராத்திரியில் கூட மேடம் அவங்க கொடுக்குற ஹார்ன் சத்தத்தால் எங்களால் தூங்கவே முடியல. இந்த ஷாப்பிங் மால் இங்கே எவ்வளோ நாளாக இருக்கு? 1 வருஷம் ஆகுது மேடம். அவங்க வந்ததுலேருந்து இதே தொல்லை தான். எப்படி இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாலலாம் அப்ரூவல் கொடுக்குறாங்கன்னே தெரியலையே. அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறுத்தி இருக்கிற காரு, 2 வீலரு எல்லாம் அவங்களோடது தான். எங்கள் 2 வீலரை நாங்கள் தெருவுக்குள்ளே கொண்டு வரவே முடியல. எக்ஸ்பெஷலி சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த தெருவுக்குள்ளே நாங்கள் நடக்கவே முடியல. நான் இந்த வாரத்திலேயே ஒரு நாள் வந்து இந்த இடத்த பார்க்குறேன். நேராக பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே? ஓகே மேடம். எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் இருக்கு. மை அப்ரைசல்ஸ், ப்ரமோஷன் ரிசல்ட்ஸ், இன்டர்வியூ ரிசல்ட்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். வாவ், அன்பிலீவபிள். எப்படி உனக்கு இதெல்லாம் கிடைச்சது? இதெல்லாம் யூஸ்வலாக கொடுக்க மாட்டானுங்களே. ஹெச்ஆர்ல என் ஃப்ரெண்ட் ஷீலா கிட்டேருந்து வாங்கினேன். ஓஹோ, உள்கையா? நீ மாறவே இல்லை. எனிவே ரேவதி, இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரமோஷன் உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். நாம் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்காக ஒரு நோட்டீஸ் உங்கள் பேங்க்குக்கு அனுப்புவோம். அப்போ தான் வழிக்கு வருவானுங்க. இதெல்லாம் அன்அஃபிஷியலாக வாங்கினது நம்பி. புரியுது. ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை ஆஃப் த ரெக்கார்ட் வாங்கியிருக்க. இதனால ஷீலாக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராதே. ஒன்றும் வராது, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். உன்னை விட பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், தெரியுமா? அப்போ என்ன கிரிமினல்ங்கிறியா? இல்லையா பின்ன. என்ன இது? செக்ஷன் 403 கிரிமினல் மிஸ்அப்ரோப்ரியேஷன் போட்டுருவோமா? நீ மாறவே இல்லை. இதெல்லாம் நான் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கோ. இதெல்லாம் காப்பீஸ் தான். சாரி நம்பி, டெய்லி ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன். இனிமே வராத. என்னது? நான் வந்து உன்னை வீட்டில் மீட் பண்ணுறேம்மா. அப்படியே சுவாமிநாதனையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. மோஸ்ட் வெல்கம். அப்புறம் பத்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் மணி. ஹலோ ஹலோ. சரி, மணி அடிச்சாலே மணிக்கு ப்ராப்ளம் தான் போல. ஹலோ, கேக்குதா? பூஜை நேரத்துல எவன் ஃபோன் தெரியல? சொல்லு ஆதித்யா. டெஃபினட்டா இது அந்த கரடி தான். கீழே இருக்கியா? மேல வா. ஏன்டா இங்க இருந்தே ஃபோன் பண்ற? உள்ள வா. வாங்க ஆதித்யா. வணக்கம் சார். ஹாய். இப்போ என்ன ப்ராடக்ட் பறி கொடுக்க போறீங்க? இந்த ஆர்டிடின்றது சின்ன கம்பெனி. அடுத்த தடவை மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஆரஞ்சுன்னு பெரிய கம்பெனியா பாருங்க. அப்பதான் செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொஞ்சம் ஹெவியா கிடைக்கும். இப்போ டிராஃபிக்லாம் இல்லையா? சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்லை சார், 3 சொன்னாங்க. அதான் 1 hour முன்னாடியே கிளம்பிட்டோம். இன்னும் ஷேவ் பண்ணலையா? பத்மா, அவங்க கொடுக்குற ஃபீஸில் ஒரு 50 ரூபா கொடு, அவங்க ஷேவ் பண்ணிட்டு வரட்டும். மணி, உங்களுக்கு பெருசா எதுவும் வேலை இல்லையே? ஃப்ரீயா தானே இருக்கீங்க? பிஸியாக தான் இருக்கேன். சிஎமோட ஒன்று விட சித்தப்பாவோட பெரியப்பா பையனோட மருமகன் வரான். அவங்க கிட்ட காவேரி ரிவர் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப பிஸி. ஓ, அப்போ ஃப்ரீ இல்லை. அது ஒன்றும் இல்லை. ஆதித்யா இந்த ஆர்டிடி கேஸ் சுமூகமாக முடிஞ்சதுனால நம்மளுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு பதிலா நானே போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேலை இல்லையா? இல்லை. ஆதி, என்னது? நமக்கும் உங்களுக்கும். நமக்கா? நம்ம ஃபர்முக்கும் உங்களுக்கும் ஃபீஸ். ஓ அப்படியா?
செக்கா? இதை விட பெரிய செக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த கேஸே உனக்காக தான் ஒத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் இதுக்கு பேமெண்ட்டே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். ஓ சரி. ஆனா ஆதித்யா மனசு கஷ்டப்படுமேன்றதுக்காக தான் வாங்க ஒத்துக்கிட்டேன். இன்கேஸ் உங்க காவிரி பிரச்சனை எல்லாம் பேசி முடிஞ்சு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா காஃபி ஷாப் பார்க்க வாங்க, நாங்க அங்க தான் இருப்போம். காஃபி ஷாப்புக்கு கூட்டமா போறது எனக்கு பிடிக்காது. பாய் மணி. நீங்களே போங்க. பாய் மணி சார். நீங்க முதல்ல ஷேவ் பண்ணுங்க. ஓகே சார். ஆதித்யா, நம்ம காசு வச்சிருப்பானோல்ல? அத்தா, என்னையும் ஒரு வக்கீல் மதிச்சு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்கியா அத்தா? பேக்ல போட்டுற அத்தா, இதெல்லாம் பேக்ல போட்டுற. ஏ ஆதித்யா, நீ மீட்டிங்கே லேட்டா வருவியாடா? கையெழுத்தெல்லாம் ஒழுங்கா போட்டிருப்பியா? பாஸ் ஆயிடுமா? ஆகணும். ஆவுனா காஃபி ஷாப்னு போறானோ. ఏంటి మనీ ఆఫీస్లో ఎవరు లేరే? నువ్వు తనియా ఏమి చేస్తారు ఇక్కడ? எல்லாம் வெளில போயிருக்காங்க. ஏன், நீங்க வேற யாராவது பார்க்க வந்திருக்கீங்களா? లేర్రా, మిమ్మల్ని చూడవచ్చాం. என்ன மேட்ரு? నాకు ఒక ఫ్రెండ్ ఉన్నారు, కుమరప్ప. ఆయనకి పూర్వీకం బెల్గాము. ఆయన మెడ్రాస్లో సెటిల్ అయి ఉన్నారు. சார், எனக்கு இந்த தெலுங்கு தெரியாது, கன்னடம் தெரியாது. தெரிஞ்சது ஒகே லாங்குவேஜ் தமிழ். தெரியுதா? ஆமா சார், உங்களுக்கு எப்படி சார் எல்லா ஸ்டேட்லயும் ஆள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? అதான் దొరరాజు பின்றீங்க சார். ఆయనకి ఒక చిన్న ప్రశ్న. ఆయన ఇల్లు కోడంపాకతలో ఉంది. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏதோ வால் ப்ராப்ளம். அந்த நெய்பரு ரொம்ப அட்ராசிட்டிஸ் பண்ணுறாரா. అதான் ఏమి చేయాలని కేటారు. நமக்கு தெரிஞ்ச ఒక అబ్బాయి ఉంటారు, அதான் உன் பேர் ரெக்கமெண்ட் பண்ணேன். சார், பக்கத்து ஸ்டேட்ல தான் பிரச்சனைனா பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனை துர்ராஜ் சார். மணி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மணி வேற, இப்ப பாக்குற மணி வேற. இப்ப இந்த மணி டீல் பண்ற கேஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நான் டீல் பண்றதெல்லாம் கம்பெனி கேஸ், எல்லாம் பெத்த கம்பெனி. அப்புறம் டீல் பண்ற கேஸோட வேல்யூ எல்லாம் கேட்டீங்க வைங்களேன், க்ரோஸ் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். இப்போ போய் இந்த மாதிரி சின்ன கேஸ் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா சார்? ஏய், ఇదిగో ఏదో தெரிஞ்ச பையன் சொன்னா ரொம்ப ஓவரா பந்தா பண்ற மீரு. சார், ஒன்று தெரிஞ்சுக்குங்க. சின்னதாக இருக்கும்போது பெரிய விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். பெருசாக இருக்கும்போது சின்ன விஷயத்தை திரும்பி பார்க்கவே கூடாது. இதுதான் சீக்ரெட் மந்த்ரா. ஏன் சார், உங்கள் அம்மா ஹார்லிக்ஸ் கலக்கும் போது இந்த சீக்ரெட் மந்த்ரா உங்களுக்கு சொல்லி தரலையா? ఇదిగో మా ఇంటిలో ఎన్నయ్య சேர்த்து 14 పిల్లలు. எங்க மம்மி ஃபேஸை நாங்கள் சோறு ஊட்டும் போது தான் பார்ப்போம். ఒక மினி ஸ்கூலு, அதில் எங்க சீக்ரெட்ஸு சக்ஸஸ்ஸு. ஏதோ பார்த்து பண்ணுப்பா. சார், திருப்பி சொல்கிறேன், அவங்க தர மாட்டேன்னு அவங்க போங்க அடிக்கும் போது நம்ம மட்டும் அவங்க கேஸ் எடுத்து ஹெல்ப் பண்ணுமா? ఏంటయ్యా, ఏంటి నేషనల్ పాలిటిక్స్ చేస్తున్నారా? நீங்கள் கோதாவரி குறுக்கா அணை கட்டினீங்களே, அதனால அவங்களுக்கு சப்போர்ட்டா? ఇది గమని, தெரிஞ்சவன் வந்தேன். உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா லேதா செப்போ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தோணுது, ஆனால் நான் இந்த கேஸை டீல் பண்ண முடியாது சார். வேணும்னா உங்களுக்கு ஒரு வெத்தலைப்பட்டி லாயரை அரேஞ்ச் பண்ணுறேன். வாட் யூ சே? ஒரே மணி, நான் மாட்டா வேணும். எவ்வளோ உயர பிறந்தாலும் ஒரு நாள் கீழே தான் வரணும். ரொம்ப ஆடாத. வச்சா சார், உட்காருங்க சார். உங்களுக்கு வேணா நான் காஃபி டீ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கட்டா? நீ ஏன் உன் காப்பியை குடி. மனுஷன் ஏன் கோவமா போறாரு? துர்ராஜ் சார், காஃபி வேணா? ஷுவர் ஷுவர். ஏதோ கோச்சிட்டு போறாரு. ராகுல், ராகுல், ராகுல்,
ராகுல் ராகுல் யோ சுந்தரம் சார் இப்பதான் உள்ள போறாரியா? சுந்தரம் சாரா? யோ விஷ் கூட பண்ணாம அப்படின்னு கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், கவனிக்கல சார். சாரி சார், நான் இப்போ வேணா போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். உட்காரியா மறக்காது தெனாலி. எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்தா யார் எது சொன்னாலும் நம்பணும் தோணும். சுந்தரம் சாரும் வரல, ராமோகனும் வரல. ஒரு செகண்ட் பக்குன்னு ஆயிடுச்சு சார். ஏன் சார் இப்படி? யாராவது ஏதாவது கேட்டா உடனே திரும்பி பார்க்கணும். அதுக்கு தான் அந்த மூஞ்சி உரமா காதுன்னு ஒன்று இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்கக்கூடாது. புரியுறதா? சரி, வெளில போய் மழை பெய்யுறதான்னு பார்த்துட்டு வா. இதுக்கு ஒரு ஆளா? டூ வாட் ஐ சே. சரி இருங்க. அண்ணா, நான் தான் ராகுல் பேசுகிறேண்ணா. வெளில மழை பெய்யுதாண்ணா? ஓகே, தேங்க்யூ சார்ண்ணா. மழை எதுவும் பெய்யல சார், ஏதோ சும்மா தூவிருச்சான். இப்போ அதுவும் இல்லை, ரொம்ப க்ளவுடியாக இருக்கான் வெளில. யோ யாரோடைய பேசிட்டு இருந்த ஃபோனில்? ரமணாவா? யார் சார் ரமணன்? அதான்யா அந்த டிவியில் கலர் கலராக சொக்கா போட்டுக்கிட்டு மழை வருமா வரதான்னு சொல்லுவார், அவர் தான்யா. அவர் மழை வரும்னு சொன்னால் வராது சார். தோ நம்ம ஆஃபீஸ் செக்யூரிட்டி ஜோசப் கிட்ட கேட்டேன். அவர் தோ இப்படி பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவார் வருமா இல்லையான்னு. ஓ ஏயா உட்காந்துட்டு இருந்தே ஃபோனா? எழுந்து நடந்து போய் கேட்க மாட்டீங்களா? 40 வயசுல இந்த மாதிரி இது தப்பு கிடையாதுயா. ஆனால் 20 வயசுல நீ இந்த மாதிரி குண்டா இருந்தேன்னு வச்சுக்கோ, 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அப்படி இப்படி உடம்பு அசையா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ ராகுல், நான் ஏன் தெரியுமா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு எழுந்து அப்படி நடந்துட்டு வரேன்? எல்லாம் அந்த உடம்புக்காக தான்யா. ஒரு 10 நிமிஷம் நடந்தா ஒரு 10 கேலரி குறையாதா? அதுக்கு தான்யா. குறையும் சார், 10 கேலரி குறையும். டீ காஃபி பிஸ்கட் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு இன்னும் 200 கேலரி ஏற்றிட்டு வருவீங்க சார். போங்க சார் நீங்கள் வேற. சரி அது உடியா, அந்த கம்ப்யூட்டரே பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஆஃபீஸ் வேலை தான் சார். யோ இந்த ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்து கடலை போடுறதா உனக்கு ஆஃபீஸ் வேலையா உனக்கு? பாத்தியா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்களாம், பிரச்சனை ஆட போகிறது, அப்புறம் ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த கருத்து சொல்கிற ஏரியாலாம் போகிறதில்ல சார், சும்மா வேடிக்கை பார்க்குறேன் சார். ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் லைக், தட்ஸ் இட். சரி நடத்து, நான் கொஞ்சம் வெளில போய்ட்டுறேன். கேலரி குறைக்கவா ஏற்றவா? இல்லையா, ஆஃபீஸ்லேருந்து கீழே போகிற வரைக்கும் குறைக்கணுன்ற எய்மில் தான் போவேன். அப்புறம் கால் போகிற போக்கில் மனம் போக வேண்டி தான். கட்டுமா? உண்மையாகவே இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஒரு முழு தெருவையே ஆக்கியபை பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேடம், எவ்வளோ காலம் கஷ்டப்படுறோம். காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்கள வந்து கோர்ட்டுக்கு இழுத்தடிச்சாதான் ஒரு வழிக்கு வருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேற வழி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். உங்கள் எம்எல்ஏ அவருக்கு தெரியும். அது மூலமாக ஏதான ஒரு வழி பிறக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பேக் டோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் மேடம். பிஐஎல் கொடுத்தா தான் இவங்க வழிக்கு வருவாங்க. ரொம்ப ஆடுறாங்க மேடம். கோர்ட்டுக்கு கேஸ் வந்தது தான் மீடியா அட்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். உங்கள் கோபம் புரியுது. பிஐஎல் மேலே நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம். இந்தியாவில் நிறைய கோர்ட்ஸில் பல பிஐஎல் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதில் சிலதெல்லாம் டிஸ்மிஸ் வேற பண்ணிட்டாங்க. அதனால பிஐஎல் ஃபைல் பண்ணுறத நம்ம லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். நமக்கு இந்த இஷ்யூ சால்வ் ஆகணும், அவ்வளோதானே? சரி மேடம். நம்ம இந்த எம்எல்ஏ மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவும் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எல்லா கேஸையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஒரு வழி இருந்தால் நான் எதுக்கு மேடம் உங்களை மாதிரி ஒரு அட்வொகேட்டை பார்க்க வரணும்? அதுவும் சரிதான். நானும் என்னோட அசோசியேட்ஸும் வெளிச்சம்னு ஒரு என்ஜிஓ நடத்துகிறோம். அதில் அஜெண்டாவில் ஒன்று பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை ஆக்கியபை பண்ணக்கூடாதுங்கிறது தான். நான் என் அசோசியேட் கிட்ட பேசுகிறேன். ஏதான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி நம்ம பிஐஎல் ஃபைல் பண்ணிடலாம். சரிங்க மேடம். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
நீங்க தானே மிஸ் சாரதா? எஸ் சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க எதை என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். உள்ள வாங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. சொல்லுங்க, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? சார், உங்கள் டிபார்ட்மெண்ட்டும் உங்கள் சபார்டினேட்ஸும் எங்களோட ரைட்ஸை முறியடிக்க பார்க்குறாங்க. ஜான்வி அவங்க பேரண்ட்ஸோட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வந்தப்போ கம்ப்ளைண்ட் என்னன்னு உங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்க கூட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காரு. நான் தான் அந்த எஃப்ஐஆர் எடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தேன். சார், ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட கடமை கம்ப்ளைண்ட் வந்தால் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. தட்ஸ் நாட் யுவர் ஜாப். உங்களுக்கு என்ன ஆனாலும் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் பொதுமக்கள் புகார்னு வந்தால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களை இந்த எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ண வைக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிறேன். 1 minute. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? சொல்லுங்க சார், என்ன பேசணும்? லுக் ஹியர் மேடம், நீங்க பாட்டுக்கு ஏதோ தப்பா அசியூம் பண்ணிக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை சார், ஐ டிடன்ட் மீன் இட் தட் வே. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். மக்களுக்கு எந்த கேடும் வராமல் பார்த்துக்கிறது தான் எங்களோட டியூட்டி. சில சமயம் அந்த கேடை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டா அது ரொம்ப தப்புங்க. பிரச்சனையிலேருந்து அவங்கள காப்பாற்றுறது தான் எங்களோட கடமைன்னு நினைக்கிறேன். அது எப்படி சார் நீங்கள் முடிவு பண்ண முடியும்? என்னோட கேரியரில் நான் நிறைய 498 கேசஸை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யாரை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சார், நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தான். அதுக்காக மற்றவங்களோட வாழ்க்கை சாய்ஸஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட வரவும் இல்லை. இதை பாருங்க, எஃப்ஐஆர் போட்டால் அடுத்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். அரெஸ்ட் பண்ணால் இந்த விஷயம் பெரிய பிரச்சனையில் தான் முடியும். அதனால் ஜானவிக்கும் கார்த்தி ஃபேமிலிக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த 2 குடும்பத்துக்கும் நடுவில் வருத்தமும் கோபமும் தான் மிச்சம். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்து தானே சார் ஆகணும். அந்த தண்டனையோட விளைவு கோபமாவோ வருத்தமாவோ இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தண்டனை கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்? ஜானவி மாதிரி பெண்களுக்கு அவங்களுடைய ஃபியூச்சர், அவங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி, இந்த 2ஐயும் தான் நான் பார்த்தேன். பிரில்லியன்ட். நீங்களும் மற்ற எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தான் இல்லை. குடும்பம், கௌரவம், இதை பற்றி தான் யோசிக்கிறீங்க. ஒரு பொண்ணோட பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஃபேமிலிங்கிற ஒரு அப்ட்ராக்ட் ஐடியா தான் உங்கள் எல்லாருக்கும் முக்கியம் இல்லை? அதே சமயம் உங்கள் மனசில் இருக்கிற ஸ்டீரியோ டைப் எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு என்னை கொஞ்சம் நம்ப ட்ரை பண்ணலாமே. சாரி சார், தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுக்காத போலீஸ் ஆஃபீஸரை என்னால் நம்ப முடியாது. இப்போதைக்கு இந்த கேஸை நான் என்கொயரிக்காக அலோவ் பண்ணுறேன். இந்த பீரியடில் அவங்க மனசு மாறுறது கூட சான்சஸ் இருக்குது.